எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வெஞ்சனம் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தக்காளி சாதம். தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்ல எப்படி செய்யலாங்க தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருளை பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். ஒரு 30 நிமிஷம் ஊறினா போதும். ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 5 தக்காளி, 150 கிராம் பச்சை பட்டாணி, 2 பெரிய வெங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், பட்டை, லவங்கம், கல்பாசி, பிரிஞ்சி இலை. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. குக்கரை வச்சுக்கலாம். 100 கிராம் எண்ணெய் ஊற்றினா போதுங்க. இப்போ இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். லேசாக எண்ணெயில் பொரியணும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. லேசாக வதங்கினா போதும். இப்போ பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணியும் லேசாக வதங்கினா போதும். அடுத்து புதினா கொத்தமல்லி 2த்தையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா குழைவாக வேகணும். இப்போ நல்லா குழைவாக வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் முதல்ல போட்டிங்கன்னா ரொம்ப அடி பிடிச்சிரும். எதுவுமே கிண்டவே முடியாது. கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த கப்பில் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்க்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லெமனும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சாதத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா 1 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. கொதித்து இந்த ஸ்டேஜ் வரும்போது மூடி வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு விசில் போட்டுருங்க. 1 விசில் வரணும். இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. விசில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ரைஸு சூப்பராக இருக்குங்க. சிக்கன் மட்டும்தான் இல்லை, அப்படியே பிரியாணி மாதிரியே இருக்குது. வாசனையும் கமகமன்னு இருக்குங்க. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.